யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, SMPM மிஷனரி இயக்கம் நம்முடைய பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு 197 மிஷனரிகளையும், நேபாள் நாட்டிற்கு சுமார் 6 மிஷனரிகளையும் அனுப்பி நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 3850 பேர் திருமுழுக்கு எடுத்து 460 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களை, இதுவரையிலையும் 22 ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆலயம் இல்லாத இடங்களில் பல இடங்களிலே திண்ணைகள், வீட்டு முற்றங்களிலே ஆராதிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், இன்னும் உத்தரகாண்ட் போன்ற சில பகுதிகளில் ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள், ஆராதனை நடத்துங்கள் என்று சொல்லி உங்களுடைய பதிவு எண்ணை நீங்கள் அந்த போர்டில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் கேட்கிறார்கள். ஆகவே ஒரு விதத்தில் ஆலயம் கட்டுவதற்கு இது ஒரு திறந்த வாசல் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குடும்ப சொத்தை பிரிக்கும்போது, நீங்கள் ஓய்வு ஊதியம் பெறும்போது, இல்லை என்றால் உங்களுடைய வியாபாரத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட தீர்மானிக்கலாம். நல்ல எலிவேஷனோட 7 லட்ச ரூபாய் கட்டலாம், சற்று சுமாராக 5 லட்ச ரூபாய் கட்டலாம். அருமையானவர்களே, கச்சா ஆலயம் என்று சொல்லுவோம், 3 லட்ச ரூபாய் கட்டலாம். நேபாள் நாட்டில் 2 லட்ச ரூபாய்க்கு ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆகவே நீங்கள் ஜெபித்து ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி இந்த ஊழியங்களில் உதவி செய்யுங்கள். 2 லட்ச ரூபாய் கட்டுகிற ஆலயம் முற்றிலும் டின் ஸ்ட்ரீட்லே அவைகளை உருவாக்குகிறோம். ஏனென்றால் அங்கே போதுமான நிலங்கள் நமக்கு இல்லாதனாலேயும் இந்த மாதத்திலே செய்கிறோம். உங்களுடைய ஆண்டவர் எப்படி ஏவுகிறாரோ அப்படி செய்யலாம். அருமையானவர்களை, மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாய், இன்னொரு 250 அப்ளிகேஷன் எங்கள் கையில் இருக்குது. இன்னும் பல இடங்களில் அண்ணன் நாங்கள் மிஷினரி ஊழியம் செய்யணும், ரொம்ப பாரத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட தேசத்தின் பல இடங்களில் ஆத்துமாக்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறதை நாங்கள் செல்லுமிடமெல்லாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மாதத்துக்கு 10 நாள் 15 நாட்கள் நாங்கள் பணித்தளங்களில் தங்கியிருக்கிறேன். மீதமுள்ள நாட்களில் மாத்திரம் அலுவலக பணி, முன்னேற்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பணி மையங்களில் ஆண்டவர் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், இது உலக அளவில் பல தேவனுடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபத்தின் விளைவு. ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும், ஆலயமில்லாத கிராமங்களிலே ஆலயங்கள் வரட்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ஆண்டுடைய தீர்க்க தரிசனம், முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாய் முடங்கும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சங்கீதக்காரர் சொல்லும்போது, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், சகல ராஜாக்களும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்வார்கள் என்று சொல்லி சங்கீதம் 72:11 சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய தேசத்தில் நிறைவேறிய தேரும். தெய்வ பக்தியோடு கூட அலைகிற மக்களுக்கு நீங்கள் தேடுகிற நிம்மதி, நீங்கள் தேடுகிற சமாதானம் இயேசுவில் இருக்கிறது. நம்ம நாட்டில் நிம்மதி இல்லாமல், ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி நிறையா ஜனங்க வெறுப்போடு கூட அலைந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களில் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பேப்பரில் வாசிக்கிறோம், கடன் பிரச்சனைகளில் பலர் குடும்பமாக அழிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே நம்பிக்கை வைத்தவர்களை தேவன் விடுவித்திருக்கிறார். இந்த செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வருகிற நாட்கள் கிறிஸ்துமஸ் காலங்கள். பணித்தளத்தில் ஏராளமான கிறிஸ்துமஸ் நிகழ்வுகள் நடத்துவோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை பொறுத்தவரையில் பஞ்சாயத்து தலைவர்கள், எம்எல்ஏக்கள் என்று சொல்லி, வார்டு மெம்பர் சொல்லி எல்லா அரசியல் தலைவர்கள் வருவாங்க. பள்ளிக்கூடங்களில் ஹெட்மாஸ்டரை கூப்பிடுவோம். ஏன்னா அவங்கள முக்கியப்படுத்தி ஒரு சால்வை போட்டு அவங்க தலைமையில் இந்த ப்ரோக்ராமே நடக்கும். ஏன்னா உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாருங்கிற செய்தி எல்லா கிராமங்களுக்கும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அருமையானவர்கள், இப்படி கிராமங்களில் நாம் கிறிஸ்துமஸ் விழாக்கள் நடத்துவதற்கும், மிஷினரிகளுக்கு ஒரு மாத எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுப்பதற்கும், ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரு செட்டு தினை எக்ஸ்ட்ரா கொடுப்பதற்கும் ஒரு கிறிஸ்துமஸ் கவர் நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அருமையானவர்கள், உங்களுடைய கைகளில் கிடைக்கலாம். எங்களுடைய பத்திரிகைகள் உள்ளே வைத்து நாங்கள் அனுப்புவோம். உங்களால் ஏவப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன நடத்துகிறாரோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதோடு கூட எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை ஆத்மாவை தேடி, இந்த மாத பத்திரிகையிலையும் அந்த கவர்களை வைக்கிறோம். வாசியங்கள், ஆண்டவர் நடத்துகிறபடி நீங்கள் ஊழியங்களில் ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸுக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம், நீங்கள் நல்லா எடுங்க. ஆனால் இப்படி அறியப்படாத மக்கள் மத்தியிலையும் ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு மிஷினரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் ஒரு 3000 ரூபா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்.
ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061676. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 169. எங்களுடைய ஐஎஃப்எஸ் கோட் SIPL 00886. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. இப்போ நேபாளில் ஒரு ஆலயம் பிரேஸ்டர் பண்ணோம். அதில் ஒரு தாய் சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இந்த குடும்பமே நாங்கள் பூஜாரிகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வீட்டில் எல்லாரும் குடிக்கிறவங்களாக இருந்தாங்க, நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற வேளையில் தான் இந்த குடிவெறி எப்போ மாறும், வீட்டில் எப்போ நிம்மதி வரும், இந்த சாபக்கடான நிலைமை எப்போ மாறும், அப்படிலாம் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது தான் ஆண்டவருடைய பிள்ளையை எங்கள் வீட்டு கர்த்தர் அனுப்பி வைத்தார். அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஏறெடுத்த ஜெபம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதை தொடர்ந்து என்னுடைய கணவர் மாறினார். அவருக்கு ஏற்பட்ட அந்த குடிவெறியில் ஏற்பட்ட சில பலவீனத்தில் சீக்கிரம் மறித்து விட்டார். என்றாலும் என்னுடைய கணவரை போல குடிவெறியில் இருக்கிறவரெல்லாம் மாறணுங்கிறதுக்காக என்னுடைய நிலத்தை ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சினார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக இந்த ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வருகிற இந்த ஊழியங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பங்காளர்களாக வேண்டும். ஏனென்றால் லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையே நம்ம எல்லார்ட்டையும் தான் கொடுத்துருக்கிறார். பார்த்துங்க, நிறைய பேர் நினைப்பீங்க இது ஊழியக்காரோடைய வேலைன்னு சொல்லி. ஊழியக்காரோட வேலை உண்மைதான், ஆனால் எல்லா விசுவாசிகளுடைய கடமை. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் மிஷினரி பணியில் ஈடுபடுங்கள். சபை இல்லாத இடங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு எழும்பி வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சில நிமிடங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கர்த்தருடைய வார்த்தை உலக அளவில் குழந்தைகளுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அன்புக்குரியவர்களை, ஏன் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால், ராபர்ட் ரஸ்கின் என்பவர் 1830 வருஷம் ஒரு நாள் ஆலய ஆராதனை முடித்துவிட்டு ஒரு சேரி பகுதி வழியாக லண்டனில் நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போகும்போது நிறையா குழந்தைகள் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஓடி அவர் கையில் இருந்ததை அவருக்கு தெரியாமலேயே பிட் பாக்கெட் அடிக்கிறதே பார்க்கிறார். அந்த குழந்தைகளும் கிறிஸ்தவ குழந்தைகள். ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாள், ஆலயத்துக்கும் போகணுங்கிற எண்ணமும் அந்த குழந்தைகள் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸும் கிடையாது. இப்படி நிர்விசாரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போய் இந்த குழந்தைகளுக்காக, இந்த குழந்தைகளோட நிலைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது தான் அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது. இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு போய் இவங்களுக்கு ஒரு சின்ன பாடல் சொல்லி கொடுத்தா என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு இந்த குழந்தை மத்தியில் உங்களுக்கு நான் இனிப்பு வைத்திருக்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன்னு சொல்லி அந்த குழந்தைகள் அந்த சாக்லேட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன டெமோக்ரேஷன் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன டான்ஸ் ஆடி ஒரு சின்ன பாட்டை சொல்லி கொடுத்துட்டு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்த உடனே பாருங்கள், அந்த குழந்தைகள் அப்படியே அமைதியாக அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டதார்கள். மனப்பாடமும் எல்லா குழந்தைகளும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ராபர்ட் கிறிஸ்து நினச்சாரு, இந்த குழந்தைகளுக்குள்ளாகவும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அதை தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேரிகளை நடத்த ஆரம்பித்தார். இதை கேள்விப்பட்ட சபைகள்லையும் நம்ம சபையில் வர்ற குழந்தைகளுக்கும் நடத்துவோமே சொல்லி சபைகளில் நடக்க ஆரம்பித்தாங்க. ஜார்ஜ் மன்னர்களுடைய காலங்களில் எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லா சபைகளிலேயும் இந்த ஓய்வு நாள் பாடசாலை குழந்தைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறதே செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மிஷினரி அமைப்பில் நாம் கிட்டத்தட்ட 250 குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். டெய்லி டிவோஷன், டெய்லி ஒரு வசனம் மனப்பாடமாக பண்ணணும். ஆனால் சண்டிகார் இன்னும் சில பகுதிகளில் டே கேர் சென்டர் நடத்துகிறோம். இந்த பகுதிகளில் அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றவங்க எல்லாரும் ரவுடிகள், கஞ்சா வியாபாரம் பண்ணுறவங்க, பிட்பார் அடிக்கிறவங்க, நிறைய பேர் ரோட்டில் கிடக்கிற பேப்பரு பாட்டில்களை பழக்கி வெற்று இந்த ட்ரெண்ட் மாதிரி போட்டு அதில் தான் தங்கியிருக்காங்க. அன்புக்குரியவர்கள், இந்த குழந்தைகளுக்கு வசனத்தை சொல்லும்போது ரொம்ப வாஞ்சியாக கேட்டாங்க, மனப்பாடமும் சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கிள் நாங்கள் இப்போ வசனம் சொல்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டிலேயே எங்கள் அம்மா அப்பா எங்களை இப்படி பிச்சை எடுக்கிறதுக்கும் கஞ்சா அடிக்கிறதுக்கும் பிட்பாடிக்கிறதுக்கும் எங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, ஆனால் வேத வசனத்தின்படி இது தவறு இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்து, அன்புக்குரியவர் அதில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாஞ்சி உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து விதமாக குழந்தைகள் மத்தியெல்லாம் ஊழியம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை பொறுத்தவரையிலையும் எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்க தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நான் கல்லூரியில் அந்த கல்லூரி பாடங்கள் படிக்கிற வேலையில் ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவருக்கு படங்கள்லாம் வரையணும்னு சொல்லி ஆசை.
ஆகவே இயேசுநாதரே அவருடைய 12 சீசர்களையும் போல படங்களை வரைவதற்காக திட்டமிடுகிறார். எல்லாற்றையும் வரைந்து முடித்து விட்டார். கடைசியில் அவருக்கு யூதாஸை போல ஒரு படம் வரணும்னு சொல்லி ஆசை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற யூதாஸை அவர் கண்களில் பார்க்க முடியல. ஒரு நாள் ஒரு சாராய கடைக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தன் அலங்கோலமாக உட்காந்து ஜடாமுடியோட கண்ணெல்லாம் வெளியேறி போய் இருக்குது. அவன்கிட்ட சொல்கிறான், நான் உனக்கு வேண்டிய பணமும் தரேன், சாராயமும் தரேன், என்னுடைய ஆர்ட் ஹாலில் வந்து நீ கொஞ்ச நேரம் உட்கார முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அன்புக்குறையில் அவனும் வரான், வந்து உட்காடுறான். பார்த்துக்குங்க, உட்கார்ந்தவனை அப்படி வரைய ஆரம்பிக்கும் போது ஏங்கி அழுகிற சத்தம் கேட்குது. உடனே திரும்பி, ஏன்பா ஏன் அழுகிற, உன் படத்தை உனக்கு இன்னும் பணம் வேணா சொல்லு தாரேன் அப்படின்னு சொல்கிறான். சார், சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதரை போல ஒரு தோற்றம் உள்ள ஒருவன் வேணும்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து இன்னை நீங்கள் கூப்பிட்டு வந்து இயேசுநாதர் என் முகத்தை பார்த்தா நீங்கள் வரைஞ்சிங்க, இன்றைக்கி அதே ஆளை யூதாஸா நீங்கள் வரைகிறீங்களே சார் அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது என்றால், பிறக்கும்போது நல்ல நிலையில தான் எல்லா குழந்தைகளுமே பிறக்கிறார்கள். ஆனால் வளர்கிற சூழ்நிலைகளில் இந்த பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாக மாறி விடுகிறார்களாகவே குழந்தைகள் பிறந்து வளர்கிற இடம் முக்கியமான இடம். சங்கீதத்தில் 127 4, 5 ஆகிய வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெளிவாக எழுதியிருக்கு, வால வயதின் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது மாத்திரமல்ல, வால வயதின் குமாரர் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்னு சொல்லி குழந்தைகள் தேவனால் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார், பலசாலிகளாக இருப்பார்கள்னு எழுதியிருக்கு. அதனால தான் வாலிப பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஒரே வாரத்தில் கூட புத்திரபாக்கியம் தரலாம், ஆண்டவருக்காக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் உலக இன்பத்துக்காக தள்ளி போட்டு கடைசியில் நோஞ்சான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஒரு நிலை வராதபடி புஷ்டியான குழந்தைகளை பெற்று கர்த்தருடைய நாமத்தை மயம்படுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, குழந்தைகள் வெளியே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், இன்னும் கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆட்டோக்காரன் மூலமாக, வாட்ச்மேன் மூலமாக கூட பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அதை நம்மகிட்ட சொல்லணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஆசையாக அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தகப்பன்மார்கள் தயவுசெய்து எவ்வளோதான் கடினமாக உழைச்சாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை தயவுசெய்து கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஏனென்றால் ஒரு நேரத்தில் அந்த குழந்தைகள் சீரழிஞ்சு போகும்போது, இல்லையென்றால் வழி விலகு போகும்போது நீங்கள் எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே தயவுசெய்து நம்ம பிள்ளைகளோட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாக செலவு செய்யுங்க. நான் சொல்லுவேன், குடும்ப ஜபத்திலே பிள்ளைகளோட உட்காந்து பாடல்பாடி ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைகளோட சேர்ந்து சிரித்து பேசி விளையாடி அவங்களோட சாப்பிடுங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட வந்துச்சு, அப்பா எனக்கு ஒரு 50 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அவங்க அப்பா 50 ரூபா கொடுத்தாரான். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த குழந்தை வந்து கேட்குது, அப்பா உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குது. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு 100 ரூபா சம்பளம்னு சொல்லி. மறுபடியும் ஒரு 50 ரூபா தாங்கப்பான்னு கேட்குது. அந்த 50 ரூபா வாங்கி 100 ரூபா சேர்த்துட்டு அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு, அப்பா இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, உங்களுக்கான 100 ரூபா சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இதனால் முழுவதும் நீங்கள் என் கூட இருக்கணும் சொல்லி அந்த குழந்தை இந்த பணத்தை அவர் கையில் கொடுக்க பார்த்துக்குங்க. அன்மையான இந்த சம்பவம் எதை உணர்த்துதுன்னா, பிள்ளைகள் அவங்களோட நீங்கள் பேசணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை தயவுசெய்து பாதுகாருங்கள். அந்த பொக்கிஷம் உங்களுக்கு பிற்காலத்தில் பல கோடிகளுக்கு பல லட்சங்களுக்கு உலகில் உயர்ந்த அளவில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே குழந்தைகள் தேவனால் கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு. நல்லபடியாக வளர்ப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, எங்களை நம்பி நீர் தந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தைகளுக்கு நல்ல பாதைகளை காட்டுவோம், சிறப்பாக வளர்ப்போம். குழந்தைகளுக்கு முன் பொய் சொல்ல மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், குழந்தைகளை தவறான காரியங்களை செய்யும்படி ஊக்கம் கொடுக்க மாட்டோம் என்பதை எங்களுடைய எல்லாருடைய இருதயத்திலையும் தீர்மானமாக வைத்து உமக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் வாழ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே கிடைக்கப்பெற்ற பரிசை, அந்த பொக்கிஷத்தை பத்திரமாய் பாதுகாத்து வாழ வயதின் பிள்ளைகள் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வசனத்துக்கு ஏற்ப வாழ்நாளில் பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட காணப்படும்படி இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் ஏக்கத்தோடு இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. சுவாமி, இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் அப்படி கேட்குறாங்களோ அவருடைய கர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தில் நீர் திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தாரும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே.
உங்களுடைய பங்குகள் என்ன?